السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الأمين وعلى آله وصحبه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவிலா கருணையாளர் நேரில் அன்பையுடன் அல்லாஹ்வின் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் இமாம் அஹ்லி சுன்னா என்று சொல்லப்படுகின்ற போற்றப்படுகிற இமாம் அஹமது பின் அம்பர் அவர்கள் எழுதியிருக்கின்ற உஸ்ஸூலு சுன்னா என்கிற ஒரு நூல். இந்த நூலில் இருந்து கொண்டிருக்கின்ற இமாம் அவருடைய விதிகள், அவர்கள் அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை தொடர்பாக சொல்லுகின்ற விதிகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய செய்தி, وَأَنَّ اللَّهَ تَعَالَى يُكَلِّمُ الْعِبَادَ يَوْمَ الْقِيَامَةِ لَيْسَ بَيْنَهُ وَبَيْنَهُمْ تَرْجُمَانٌ وَالْإِيمَانُ بِهِ وَالتَّصْدِيقُ بِهِ. நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியாரிடமும் பேசுவான். அல்லாஹ் பேசுகிற போது ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் மொழிபெயர்ப்பாளர் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகளை மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். அதை உண்மைப்படுத்த வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இந்த விதியில் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதற்குரிய காரணம் என்னவென்றால், அல்லாஹ்விற்கு பேசுதல் என்கிற ஒரு பண்பு இருக்கிறது. அல்லாஹ் பேசக்கூடியவர். அல்லாஹ் பேச மாட்டான் என்று, அல்லாஹ்வுக்கு பேசக்கூடிய ஆற்றல் இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஜஹமியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்கு பேச்சு என்பது கிடையாது என்று அவர்கள் அதை மறுக்கிறார்கள். அதே போன்று முஅத்தஸிலாக்கள் என்கிற ஒரு கூட்டமும் அல்லாஹ்வுடைய கலாம் என்கிற சிஃபத்தை மறுக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு அப்படி ஒரு பண்பு இல்லை, ஆற்றல் இல்லை என்று அவர்கள் மறுக்கிறார்கள். இதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசுதல் என்பது அது மனிதனுடைய பண்பு. அப்போ அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் மனிதனுடைய பண்புக்கு அது ஒப்பாகிவிடும். பேச்சு என்பது சப்தமும் எழுத்துக்களும் கொண்டானது. எழுத்துக்கள் இல்லாமல் பேச முடியாது இல்லையா? எழுத்துக்கள் இல்லாமல், ஓசை இல்லாமல், சப்தம் இல்லாமல் பேச முடியாது. இப்போ அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு சப்தத்தை பயன்படுத்துகிறான், அதே போன்று எழுத்துக்களை பயன்படுத்துகிறான். இந்த எழுத்துக்கள் அல்லாஹ் பேசுவதன் மூலமாக, அல்லாஹ்விடமிருந்து அந்த செயல் நிகழ்வதன் மூலமாக அது புதுமையான ஒன்றாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் பழமையானவன், அவன்கிட்ட புதுசாக எதுவும் வரக்கூடாது. அப்போ ஒரு அல்லாஹ் பேசாமல் இருந்து பேசினா அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகிடுது? புதிய ஒரு ஆக்டிவிட்டி நடந்ததாக மாறிடும். அப்போ அப்படி ஒன்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நடக்கக்கூடாது என்று என்ன செய்வாங்க? இவர்கள் வாதிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய தத்துவம். இப்போ இதெல்லாம் லாஜிக்காக சொல்லி புரிய வைக்கக்கூடிய, லாஜிக்காக என்ன செய்கிறாங்க? தர்க்கவியலாக பேசி அவர்கள் நிலைநாட்டக்கூடிய சித்தாந்தங்கள். இப்போ இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க? முஅத்தஸிலாக்கள் அல்லாஹ்விற்கு பேசுதல் என்கிற பண்பு இல்லை என்பதை மறுக்கிறார்கள். ஜஹமியாக்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய சித்தாந்தம் என்ன சொன்னால், என்னெல்லாம் பண்புகள் மனிதனுக்கு இருப்பதாக நம்ம சொல்கிறோம், பேசுதல், பார்த்தல், அதே போன்று சிரித்தல், இது போன்று என்னெல்லாம் பண்புகள் மனிதர்களுக்கு இருக்கிறதாக நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி பேர்கள், அது எதுவுமே அல்லாஹ்வுக்கு வரக்கூடாது. இதுதான் ஜஹமியாக்குடைய வாதம். என்னெல்லாம் பேர் மனிதனுக்கு இருக்கிறதோ அந்த பேர் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடாது. என்னெல்லாம் பேர் மனிதனுக்கு, என்னெல்லாம் பண்புகள் மனிதனுக்கு இருக்கிறதோ, மனிதன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், பேசக்கூடியவனாக இருக்கிறான், இது போன்று மனிதனுக்கு என்னெல்லாம் பண்புகள் இருக்கோ அது எது என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடாது என்று அவங்க என்ன செய்வாங்க? அந்த பண்புகளை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் ஜஹமியாக்கள் இருப்பாங்க. முத்தசிலாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா,
இதில் எதிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு மனிதனுக்கு முமாசிரத், அதாவது ஒற்றுமை உண்டாகிறது, மனிதன் அல்லாஹ்விற்கு ஈடானவனாக இணையானவனாக மாறுகிறானோ அந்த பண்பெல்லாம் மறுப்பாங்க. அப்படின்னு பார்த்தா மனிதனுக்கு ஹயாத் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஹயாத் இருக்கா இல்லையா, அதை மறுக்க வேண்டியிருக்கும் இல்லையா. ஆனால் அது போன்ற சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. அப்போ இப்படியான ஒரு வரட்டுத்தனமான சில மூடத்தனமான வாதங்களை சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தார்கள் அல்லாஹ்வின் பண்புகளை நிராகரித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போதுதான் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமா அல்லாஹு தஆலா அடியாரிடத்தில் மறுமை நாளில் பேசுவான். எப்படி? நேரடியாகவே பேசுவான். அந்த நேரடியாக பேசுகிறான் என்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டித்தான் இமாம் அவர்கள் சொல்லுகிறாங்க, லைஸ பைனஹும் வ பைனஹு தர்ஜுமான். அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்கு மத்தியில் மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். அதை என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும் என்று என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி நேரடியாகவே ஸஹீஹ் புகாரியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸுடைய வாசகம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு. உங்களில் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் அவரிடத்தில் அவருடைய இரட்சகன் உரையாடுவான், பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். அந்த அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பேசுகிற அந்த வார்த்தையை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழி மாற்றம் செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு அடியாரிடத்திலும் அவனுக்கு என்ன மொழி தெரியுமோ, அவன் என்ன மொழியை விளங்கி வைத்திருக்கிறானோ அந்த மொழியில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவனிடத்தில் பேசுவான். எப்படி பேசுவான்? அல்லாஹ் விரும்பிய அடிப்படையில் பேசுவான். அல்லாஹ்வுக்கு எப்படி பேச வேண்டும் என்ற விருப்பமோ அதுபோன்று பேசுவான். இந்த இடத்தில் நாம் இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வு, அப்படி தானே? இந்த உரையாடல் என்பது அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியில் மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை பற்றி தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இமாம் அவர்கள் இந்த விதியில் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி அதுதான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறான், அவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் விரும்பியதை பேசக்கூடியவனாக இருக்கிறான். நாடுகிற போது அல்லாஹ் பேசக்கூடியவனாக இருக்கிறான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்வுக்கு பேசுதல் என்பது அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய ஆற்றல். சரிங்களா? பேசாமல் இருத்தல் என்பது அது ஒரு சிறப்பான இயல்பா அல்லது குறையுடைய இயல்பா? என்ன சொல்லுவோம் நம்ம? குறையான தன்மையா, சிறப்பு மிக்க தன்மையா? குறையுடைய தன்மை. அப்போ அல்லாஹ் தஆலா அது போன்ற ஒரு குறையுடைய தன்மையோட வர்ணிக்கப்படணும். இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மனிதனுக்குரிய ஒரு ஆற்றல், சிறப்பு மிக்க ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் இல்லாதவர்களே நம்ம என்ன செய்வோம்? ஐயோ பாவம், பரிதாபம் என்று தான் பார்ப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வை இந்த ஆற்றலோடு இவர்கள் வர்ணிக்கிறார் என்பது இவர்கள் எவ்வளவு மடமையானவர்கள் என்பதற்கான உதாரணம். என்ன சொன்னால் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேல் சமுதாயத்திடத்தில் கேட்குறான், அலம் யரவு அன்னஹு லா யுகல்லிமுஹும். அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு காளை கன்றை செஞ்சாங்க. யார்? பனி இஸ்ரவேலர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காண்டி தூர் சினாய் மலையை நோக்கி சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுக்காக வேண்டி போனாங்க? அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக, வேதத்தை பெறுவதற்காக. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்கிறாங்க? பனி இஸ்ரவேல் சமுதாயம் ஒரு காளைக்கன்றை நகைகளை உருக்கி அதற்கு உருவம் கொடுத்து, இதுதான் யாரு? மூசாவுடைய ரப்பு, மூசா தான் வழி தவறி போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுகிற இடத்துல அல்லாஹ் தஆலா அதை கண்டிப்பதற்காண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் யரவு அன்னஹு லா யுகல்லிமுஹும். அவரிடத்தில் அது எதுவும் பேசவில்லை என்பதை அவர்கள் பார்க்கவில்லையான்னு கேட்குறான். எது பேசல? அந்த உருவாக்கி வைத்திருக்கிற சிலை, அந்த காளைக்கன்றுடைய உருவம் இவங்களுக்கு எதா பேசுதா, எதா பதில் சொல்லுதா? இல்லை. அப்போ இதை அல்லாஹ் தஆலா அந்த சிலையின் குறையா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி தானே? அப்போ இதே தான் அல்லாஹ்வுடைய பண்புன்னு சொன்னால் நவுது பில்லாஹ், எவ்வளோ பெரிய அறியாமை. அப்போ இந்த அறியாமையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் ஜஹமியாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம், அதே போன்று முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அப்போ இப்படியான இந்த மடமைத்தனத்திற்கு எதிரான ஒரு சான்றாக கூட இந்த செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் மட்டும் பேசுவார் என்பதல்ல, அல்லாஹ் ஆரம்பம் முதற்கொண்டே பேசக்கூடியவனாக பேசிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் விரும்புகிற போது விரும்புகிற வடிவத்தில் அல்லாஹ் பேசுகிறான்.
அதன் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் பேசியதுதான் என்னது? தௌராத். அல்லாஹ் பேசியது தான் தௌராத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் பேசியதா என்னது? இன்ஜீல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் பேசியதா என்னது? குர்ஆன். அதனால தான் நம்ம குர்ஆனுக்கு என்ன சொல்லுவோம்? அல் குர்ஆனு கலாமுல்லாஹ். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய பேச்சு. குர்ஆன் என்பது என்னது? அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்போ அல்லாஹ் எப்படி பேசுவான் என்பது குர்ஆனை சொல்லுவோம். குர்ஆனுடைய இந்த ஹர்ஃபுகள், எழுத்துக்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு நம்ம ஓதிக்கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் யார் பேசியது? அல்லாஹ் தஆலா பேசியது. அப்போ அல்லாஹ்விற்கு பேசுதல் என்கிற ஒரு பண்பு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்வது அஹ்லுஸ் சுன்னாவுடைய அக்கீதா, அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை என்பதைத்தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் இந்த விதியில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதற்கு பல்வேறு செய்திகள் என்ன செய்யலாம், குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டலாம். இதை இதற்கு முந்தைய சில வகுப்புகளில் சொல்லி இருக்கிறோம். யாராவது இணை வைப்பாளர்கள் முஷ்ரிக்கீன்கள் அபயம் தேடி வந்தாங்கன்னு சொன்னால் ஃபஜ்ருஹு அஸ்தா இஸ்மா கலாமுல்லாஹ், அவங்களுக்கு என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் செவியுறுகிற வரையிலும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைச்சான். சூரத்து தௌபாவுடைய 5-6 ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுறோம். அப்போ அல்லாஹ்விற்கு பேச்சு இருக்கிறது என்பதை நினைச்சா அல்லாஹ்வை வெளிப்படையாக நமக்கு சொல்லி காட்டுகிற ஒரு செய்தி. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருல் கலாமி கலாமுல்லாஹ் என்று சொன்னாங்க. பேச்சுக்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு, அதான் குர்ஆன். அப்போ இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க அல்லாஹ் பேசியது என்பதன் அடிப்படையில் அல்லாஹ்விற்கு பேசுதல் என்கிற பண்பு இருக்கிறது என்பதை நாம் நினைச்சோம் அங்கீகரிக்க வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை நாம் நினைச்சக்கூடாது, மறுக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நாளை ஒரு அடியானை, இந்த செய்தியில் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், நாளை ஒரு அடியானை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அழைத்து பேசுவான். அதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு செய்தியில் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. ஸஹீஹ் புகாரியில், முஸ்லிமில் இடம்பெற்றக்கூடிய ஹதீஸ். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானை தனியாக அழைப்பான். அழைத்துவிட்டு அல்லாஹு தஆலா ஏனைய மனிதர்களை விட்டு அந்த அடியானை மறைத்துக் கொள்வான். மறைத்து விட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஐ அப்தி, என்னுடைய அடிமையே, தாரிஃபு தம்ப கதா வகதா, இந்த பாவத்தை நீ செய்தாயே அது நீ அறிவாயா என்று கேட்பான். அந்த மனிதன், நாம் யாரும், நான் அறிவேன் என்ற ரட்சகா என்று சொல்லுவான். பிறகு அல்லாஹ் தஆலா வேறொரு சில பாவங்களை சொல்லி காட்டிவிட்டு, இன்ன பாவங்களை நீ செய்தாயே அதை நீ அறிவாயா என்று கேட்பான். அதற்கும் அந்த மனிதன் சொல்லுவான், நாம் யாரம், நாம் யாரம், என்னுடைய ரட்சகா நான் அறிவேன் என்று சொல்லுவான். அப்படி அவனுடைய பாவங்களை ஒன்றொன்றாக எண்ணி சொல்லுகிற போது அவன் அதை அனைத்தையுமே ஒப்புக்கொள்ளுவான். இறுதியாக அந்த அடியான் நினைப்பான் அவன் அழிந்து விடப் போகிறான் என்று. பிறகு அல்லாஹ் அவனிடத்தில் சொல்வான், இன்னி கது சத்தர்துஹா அலைக்க ஃபி துன்யா வகத் கஃபர்துஹா லக்கல் யௌம், நான் இதை உலகத்தில் உனக்காக நீ மறைத்துக் கொண்டேன், இன்றைய உலகில் இங்கே நான் என்ன செய்ய உனக்காக மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, சும்மா யுக்தா பி கிதாபி ஹஸனாத்திஹி, பிறகு அவனுடைய நன்மையின் அந்த ஏடு அவனுக்கு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் வம்மல் குஃபார் வல் முனாஃபிகூன ஃபயகூலுன அல்-அஷ்ஹாத், நிராகரிப்பாளர்களும் நயவஞ்சர்களும் அவர்களை பற்றி என்ன செய்வாங்க? அந்த சாட்சி சொல்லக்கூடியவைகள் சொல்லும், ஹாஉலா இல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், இவர்கள்தான் தங்களுடைய இரட்சகரின் மீது பொய்யிரைத்துக் கொண்டிருந்தவர்கள். அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று என்ன செய்வாங்க? அந்த நாளில் சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய உரையாடலாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் எதை சொல்லுகிறது? நாளை மறுமை நாளில் அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் எப்படியானதாக இருக்கும் என்பதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதன் அடிப்படையில் இந்த அல்லாஹ்வுடைய கலாம் என்கிற பண்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். அதே போன்று மறுமை நாளில் இருந்து கொண்டிருக்கிற உரையாடலையும் நாம் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விதியினூடாக இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதைத் தொடர்ந்து அடுத்த விதியில் வல் ஈமான் பில் ஹவுத், ஹவுதை குறித்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். வன்னலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதன் யௌமுல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஹவுத் இருக்கிறது. தரிது அலைஹி உம்மத்துஹு, அந்த ஹவுதின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தவர்கள் வருவார்கள்.
அர்துஹு மிஸ்ல தூலிஹி மசீரத்து ஷஹரின். அந்த ஹவுதுடைய அகலமும் நீளமும் ஒரே போன்று இருக்கும். அகலமும் நீளமும் ஒரே அளவிற்கு இருக்கும். அது எவ்வளோன்னு சொன்னால் மசீரத்து ஷஹரின், ஒரு மாத காலம் நாம் பயணித்தால் எவ்வளவு தூரம் செல்லுவோமோ அவ்வளவு தூரத்திற்கு இருக்கும். ஆலிஹத்துஹு கஅததி நுஜூமிஸ் ஸமா, அதனுடைய பாத்திரங்கள், அந்த ஹவுதில் வைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரங்களுடைய எண்ணிக்கை நட்சத்திரங்களின் எண்ணிக்கை போன்றிருக்கும். வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்கள் எத்தனை எண்ணிக்கையுடையதோ நம்மளால் எண்ணி சொல்ல முடியாது இல்லையா, அது போன்றுதான் அதனுடைய எண்ணிக்கை இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை என்ன செய்றாங்க, இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அலா மா ஸஹத் பிஹில் அக்பாரு மின் கைரி வஜ்ஹின், பலதரப்பட்ட முறையில் இது பற்றிய சஹீஹான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அது போன்று என்ன செய்வோம், நம்ம அந்த ஹவுலை குறித்து நம்பிக்கை கொள்வோம் என்று சொல்கிறார். ஹவுலுன்னா என்ன? ஹவுல் என்றால் நீர் தடாகம், நீர் தொட்டி என்பதற்கு தான் என்ன செய்வோம், நம்முடைய வழக்கில் அதற்கான பொருள். இப்போ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், ஒரு ஹவுலை ஏற்படுத்தியிருக்கிறான். அதில் குறிப்பாக யாருக்காக வேண்டி அந்த ஹவுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, அவருடைய உம்மத்தினருக்காக வேண்டி. அந்த ஹவுதை பற்றிய வர்ணனை தான் இந்த விதியில் இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது எப்படி இருக்கும்? ஒரு மாத காலம் நடந்து பயணம் சென்றால் ஒருவன் இவ்வளவு தூரம் செல்வானோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த ஹவுதுடைய அகலம் இருக்கும். அதே போன்று அதனுடைய நீளமும் அகலமும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதில் வைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரங்கள் என்ன செய்யும், வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவில் இருக்கும் என்பதை இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியில் சொல்லப்படுகிற ஒன்றும், அதாவது ஹவுதை குறித்த நம்பிக்கை, அதுவும் அஹ்லுஸ் சுன்னாவுடைய நம்பிக்கையில் ஒன்று. அஹ்லுஸ் சுன்னாவுடைய நம்பிக்கையில் ஒன்று. மறுமை தொடர்பான செய்திகளில் ஹவுதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஹவுது இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். அந்த ஹவுதுடைய வர்ணனை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதனையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஷைഖுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல் ஜன்னத்து வன் நாரு வல் பஅஸ் வல் ஹவுது, சொர்க்கம் நரகம் அதே போன்று உயிர் குடித்து எழுப்பப்படுதல் ஹவுது. فإن هذه أصول كلها متفق عليها بين أهل السنة والجماعة. இந்த அடிப்படைகள் அனைத்துமே அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய அந்த மக்களிடத்தில் ஏகோபித்திருக்கின்ற அடிப்படைகளாகும். ஏகோபித்து அங்கீகரித்திருக்கக்கூடிய விஷயங்கள், இதை யாரும் மறுக்கக்கூடாது. இதே போன்று இமாம் அபுல் ஹஸன் அஷ்அரி அவர்கள் சொன்னாங்க, அஜ்மவு அலா அன்ன லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதன் யௌமுல் கியாமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையில் ஹவுத் இருக்கிறது என்பதில் அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்திருக்கிறார்கள். அதனிடத்தில் என்ன செய்வாங்க, நாளை மறுமை நாளில் அவருடைய சமுதாயத்தினவர்கள் வருவார்கள் என்பதிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏகோபித்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது போன்ற கருத்துக்கள் பல அறிஞர்கள் உறுதியான முறையில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இதை பற்றிய அறிவிப்புகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹவுதி மசீரத்து ஷஹரின், என்னுடைய ஹவுது எனக்குரிய அந்த தடாகம் என்பது ஒரு மாத பயணம் செல்லக்கூடிய அளவிற்கு தூரமாக இருக்கக்கூடியது. மாஹுவா அபியது மினல் லபனி, அதனுடைய நீர் எப்படி இருக்கும் தெரியுமா, பாலை விட வெண்மையானதாக இருக்கும். அந்த ஹவுதில் இருக்கக்கூடிய தண்ணி பாலை விட வெண்மையானதாக இருக்கும். வரீஹு அத்யபு மினல் மிஸ்க், அதனுடைய மனம், இந்த தண்ணிக்கு ஒரு மனம். பொதுவாக நம்ம தண்ணிக்கு ஸ்மெல்லை பார்க்க முடியாது. தண்ணிக்கு ஸ்மெல்லுன்னா அது எப்போ தான் வரும், எப்போ வரும்? மழை பெய்யும் போது நீங்கள் பார்க்குறது தண்ணி ஸ்மெல்லு கிடையாது, அது மண் ஸ்மெல்லு. தண்ணிக்கு நம்ம எப்போ ஸ்மெல்லை பார்க்குறோம்? மாஷா அல்லாஹ், அதான் கரெக்டான பதில். தண்ணியில் ஸ்மெல்லுன்றது கிடையாது. தண்ணிக்கு ஸ்மெல் எப்போ வரும்? தண்ணி கெட்டு போச்சுன்னா. தண்ணியில் வாடை தான் வீசும், அது துர்வாடை தான் வீசும். அப்போ எப்போ துர்வாடை வீசுனா, தண்ணி கெட்டு போயிடுச்சுன்னா, தண்ணியில் ஏதாவது நாற்றம் எடுக்கக்கூடிய பொருள் விழுந்து அழுகி போய் அப்போ தான் என்ன செய்வோம், தண்ணியிலேருந்து ஸ்மெல் வரும். சரிங்களா? ஆனால் மறுமை நாளில் இருக்கக்கூடிய இந்த ஹவுதை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதில் ஒரு மனம் இருக்கும். ரீஹுஹு அத்யபு மின் மிஸ்க், மிஸ்கை விட, மிஸ்க் என்றால் கஸ்தூரி, கஸ்தூரியுடைய வாசத்தை விட தூய்மையான ஒரு வாசம் அதிலிருந்து கிடைக்கும். வகீசானுஹு கனுஜூமிஸ் ஸமா, அதனுடைய கோப்பைகளின் அளவு வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்களின் அளவை போன்று இருக்கும்.
மன் ஷரிப மின்ஹா ஃபலா யதும அபதா, அதில் யார் நீர் அருந்துகிறாரோ அவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், தாகிக்க மாட்டான். ஏனென்றால் இந்த ஹவுது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், மஹ்ஷரில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று கூட்டி விசாரணைக்காக நிறுத்தி வைத்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துல தான் ஹவுது இருக்கும். ஹவுது எங்கே இருக்கும்? மஹ்ஷரில் இருக்கும். ஹவுதுக்கு அடுத்தபடியாக கௌசர் இருக்கும். கௌசர் என்பது இங்கே சொர்க்கத்தில். ஏன்னா கௌசரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நஹருன் ஆத்தானில்லாஹு ஃபில் ஜன்னா, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் தந்திருக்கின்ற ஆறு அப்படின்னு சொன்னாங்க. ஹவுது வேற, கௌசர் வேற. சிலர் என்ன செஞ்சுருப்பாங்க, இது ரெண்டுமே போட்டு குழப்பியிருப்பாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஹவுதுல் கௌசர் என்று சொல்லுவாங்க. ஹவுதுல் கௌசர் கிடையாது. ஹவுது வேற, கௌசர் வேற. சரிங்களா? கௌசர் என்பது சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற நதி. ஹவுது என்பது தடாகம், நீர் தடாகம், நீர் தொட்டி. அது எங்க இருக்கு? மஹ்ஷர்ல இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹவுதுக்கு தண்ணி எங்கிருந்து வரும் அப்படின்னா அது கௌசர்ல தான் வரும். ஹவுதுக்கான தண்ணீர் எங்கிருந்து வரும் என்று கேட்டால் அது கௌசர்ல தான் வரும். சரிங்களா? கௌசர் என்கிற அந்த ஆறில் இருந்து தான் என்ன செய்யும், ஹவுதுக்கான தண்ணி. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ரெண்டும் ஒன்றா என்று கேட்டால் இல்லை, ரெண்டும் வேற வேற. ஹவுது என்பது மஹ்ஷரில் இருந்து கொண்டிருக்கிற, இரண்டால் மஹ்ஷரோட நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனிதர்கள் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இந்த உலகம் அழிகின்ற வரையிலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த அத்தனை மனிதர்களும் ஒரே ஒரு பெருவெளியில் விசாரணைக்காக வேண்டி ஒன்று திரட்டப்பட்டு அல்லாஹ் தஆலா அவர்களை விசாரிக்கின்ற வரையில் என்ன செய்கிறார், சூரியனுடைய கொடும் சூடை அனுபவித்து, என்ன சூரியன் என்ன செய்யும், நமக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூரியனுடைய அந்த கொடும் சூடை அனுபவித்து கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் பாவத்திற்கேற்ப வேர்வையில் முழுங்கி குளித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் என்ன செய்யும், மனிதர்கள்லாம் தாகத்தால் நாக்கு வறண்டு கிடப்பார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு கொடுக்கப்படுகிற ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தா இந்த ஹவுது என்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹவுது. இந்த ஹவுதை பற்றி ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, அதில் என்ன செய்வாங்க, ஒரு முறை யாராவது நீர் அருந்தினால் பிறகு அவருக்கு என்ன செய்யாது, தாகமே வராது, தாகிக்கவே மாட்டார், தாகத்தை மறந்து விடுவார். அவ்வளோ அருமையான, அவ்வளோ ஒரு சுவையான ஒரு நீராக, தாகம் தணிக்கக்கூடிய அந்த நீராக அந்த நீர் இருக்கும் என்பதை என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தொட்டியிலிருந்து, இந்த தடாகத்திலிருந்து என்ன செய்வாங்க, சில கூட்டம் என்ன செய்வாங்க, தடுக்கப்படுவாங்க. யார் அவங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன ஃபர்ரத்துக்கும் அலல் ஹவுது, நான் உங்களை ஹவுதுடைய இடத்துல எதிர்நோக்கி கொண்டிருப்பேன். எங்க? மஹ்ஷர்ல. பிறகு சொல்றாங்க, அன ஃபர்ரத்துக்கும் அலல் ஹவுதி மன் வரத ஷரிப வமன் ஷரிப லம் யதுப அபதா, யார் அந்த ஹவுதை நோக்கி இடத்தில் வருகிறார்களோ அவர்கள் அதிலிருந்து குடிப்பாங்க, குடித்தவர்கள் தாகிக்க மாட்டார்கள். வல எரிதன்ன அலைய யௌமல் கியாமத்தி வல எரிதன்ன அலைய அக்வாமுன் அரிஃபுஹும் வ யரிஃபூனி, மறுமை நாளில் ஒரு கூட்டம் அந்த ஹவுதை நோக்கி வருவார்கள், நான் அவர்களை அறிந்து கொள்வேன், அவர்களும் என்னை அறிந்து கொள்வார்கள். சும்ம யுஹாலு வ பைனி வ பைனஹும், பிறகு எனக்கும் அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யும், ஒரு தடை ஏற்படுத்தப்படும். அப்போ அந்த தடை ஏற்படுத்தப்படுகிற மக்கள் யார் என்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இவர்களெல்லாம் என்னுடைய தோழர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேறு அறிவிப்பில் அஸ்ஹாபி, உசைஹாபி, உம்மத்தி என்று சொல்றாங்க, பல்வேறு வாசகங்களை கொண்டு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அப்போ இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உம்மத்தில் இருந்து கொண்டிருக்கிற சில மக்களை, நேரடியாக சஹாபாக்களை சொல்லலை. ஏன்னா சஹாபாக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஹவுதில் தடை செய்யப்பட மாட்டார்கள். ஏன் ஹவுதில் தடுக்கப்படக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் பிதத்வாதிகள். ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் அவங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பரிந்து பேசுகிற போது சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், நபியே உங்களுக்கு பின்னால் அவர்கள் என்னெல்லாம் புதுமையை உண்டாக்கி கொண்டார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று என்ன செய்யப்படும், ரசூலுல்லாஹி அவர்களுக்கு சொல்லப்படும். சொல்லிட்டு தான் அந்த மக்கள் எல்லாம் தடுக்கிறான், ஹவுதில் நீர் பருக விடாமல் தடுக்கிற ஒரு கூட்டம். அப்போ இந்த பிதத்தை செய்தவர்கள் யார் என்று கேட்டால், ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை விட்டு முர்த்தத்தாகி சென்றவர்கள், அவங்க தான் பிதத்வாதிகள். சரிங்களா? அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் பெயரில் இல்லாததை மார்க்கம் நினைத்து செய்யக்கூடியவர்கள்,
இப்போ இப்படி உள்ளவர்கள் தான் அங்கே தடுக்கப்படுவாங்களே தவிர சஹாபாக்கள் அல்ல. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு சில மடையர்கள் என்ன செய்கிறாங்க, அது சஹாபாக்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, அவங்கள என்ன சொல்லிட்டாங்க, சொர்க்கவாசிகள் என்று சொல்லிட்டாங்க. அல்லாஹும் டிக்ளேர் பண்ணிட்டான், ரசூலுல்லாஹ் அவர்களும் சொல்லிட்டாங்க. அப்போ அதனால அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள். அப்படி இருக்கிற போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஹவுதில் தடுக்கப்பட மாட்டாங்க. அவர்கள் ஹவுதில் தடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் நம்புறான்னு சொன்னால் அவன் யாரு, மிகப்பெரிய பிதஅத்வாதி. அவன் தான் மிகப்பெரிய பிதஅத்வாதி. அப்போ அப்படிப்பட்ட பிதஅத்வாதிகள் தான் எங்கே செய்வாங்க, அங்கே தடுக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தெளிவான முறையில் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஹவுலை குறித்த நம்பிக்கை என்பது அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை. இந்த ஹவுலை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பல செய்திகளில் செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய வர்ணனை பல்வேறு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பைன ஐலா வ சன்ஆ மினல் யமன், யமன்ல இருந்து கொண்டிருக்கிற ஐலா சனா, இது 2 நகரங்கள் யமன்ல, அந்த 2 நகரங்களுக்கு மத்தியிலான இடம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று சன்ஆ மதீனா என்று சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல ஊர்களை ஒப்பிட்டு இதற்கும் அந்த இடத்திற்கு மத்தியிலான தூரம் என்று அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படியான அந்த வர்ணனைகளோடு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஹவுதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த ஹவுது என்பது இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். அந்த ஹவுது இடத்துல என்ன செய்வாங்க, நீர் அருந்துவார்கள் என்பதை பற்றிய செய்திகளை நம்ப வேண்டும். இதை குறித்த ஹதீஸ்களை பற்றி சொல்லுகிற போது முத்தவாத்திரான செய்திகள், முத்தவாத்திர் என்று சொன்னால் பெரும் கொண்ட நபர்கள். எந்த அளவுக்கு சொன்னால், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும்போது 25க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இதை பற்றிய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிற போது 30க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை பற்றிய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் என்று என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. பிற்காலத்தில் வந்தவர்கள் ஏறத்தாழ 50க்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்றாங்க, இந்த ஹவுதை பற்றிய அறிவிப்பு ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னதாக 50க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹவுது தொடர்பான அறிவிப்புகளை ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவ்வளவு ஆதாரபூர்வமான வலுவான ஒரு செய்தி. அதை மறுக்க முடியாது, அதை நிராகரிக்க முடியாது. அதே போன்று அதற்கு மனம் போன போக்கில் விளக்கமும் சொல்ல முடியாது. எப்படி அதை அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் புரிந்து கொண்டார்களோ அதே அடிப்படையில் தான் அதற்கான விளக்கம் இருக்க வேண்டும். அதல்லாமல் தான் தோன்றித்தனமாக மனோ இச்சையின் அடிப்படையில் ஒருவர் அதற்கு விளக்கம் அளிக்கிறார் என்று சொன்னால் அவர் யாரு, அவர் வழிகேடர் என்பதைத்தான் என்ன செய்கிறது இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அப்போ இந்த ஹவுதை குறித்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த ஹவுதிற்கு நீர் அருந்தாமல் செல்லக்கூடியவர்கள் யார் என்றால் பிதஅத்வாதிகள். இதில் இன்னொன்றையும் நம்ம சொல்லணும், ஏன்னா இதை பற்றி நம்ம தனியாகவே பேசியிருக்கிறோம். என்னென்னு, சஹாபாக்கள் ஹவுதில் தடுக்கப்படுவார்கள் என்கிற தலைப்பில் தனியாகவே பேசியிருக்கிறோம். இருந்தாலும் கூட என்ன செய்யணும், இந்த சஹாபாக்களோட இந்த ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு சில வழிகாடர்கள் சஹாபாக்கள் என்று அதை நிறுவுவதற்கு முயன்றிருக்கிற காரணத்தினால அதற்குரிய சில விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தோழர்கள் என்று சொன்னது மொழி அடிப்படை. அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சிலர் எல்லாம் கேள்வி கேட்கலாம். அதற்காக வேண்டி தான் சொன்னேன், அது மொழி அடிப்படை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரே வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹதீஸிலும் பயன்படுத்தலை. அஸ்ஹாபி, உசைஹாபி, அதே போன்று உம்மத்தி என்ன செய்றாங்க, பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அதற்கான அர்த்தம் என்ன, நேரடியாகவே சஹாபாக்கள் என்பதல்ல, உம்மத்தை சார்ந்தவர்கள். அதே போன்று தோழர்கள் ஒரு சிறு கூட்டம் அப்படின்னு என்ன செய்றாங்க, பல்வேறு வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கள் என்ன செய்றாங்க, அந்த நபர்களை அடையாளப்படுத்துகிறார். அப்போ அதனுடைய பொருள் என்ன, நேரடியாக சஹாபாக்கள் அல்ல. ஒன்று சஹாபாக்கள் என்று வெளித்தோற்றத்துக்கு தெரியப்பட்டவர்களாக இருக்கலாம். ஏன்னா முர்த்ததானவங்களா யாரு, ஒரு சில முர்த்ததுகள் அந்த கேட்டகரியில் இருந்தவங்க தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முஸ்லீமாக இருந்தவங்க, பிறகு முர்த்ததாகி போனாங்க. அப்போ அப்படி உள்ளவங்க யாரு, சஹாபியாக வரமாட்டாங்க. சஹாபி என்பதற்குரிய வரைவிலக்கணத்தில் யார் வரமாட்டாங்க, ரசூலுல்லாஹி அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகோ அல்லது ரசூலுல்லாஹியுடைய காலகட்டத்திலேயோ ஈமான் கொண்டு அதற்கு பிறகு முர்த்ததாகி போனவர்கள் வரமாட்டாங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹாபி என்பதற்கான வரைவிலக்கணம் சொல்லப்படும் போது சொல்லிய செய்தி என்ன சொன்னால், மன் லக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினன் வ மாத்த அலல் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நிலையில் சந்தித்து இஸ்லாமிலேயே மரணித்தவர் தான் யாரு, சஹாபி.
இந்த வரைவிலக்கணம் என்பது பெரும்பான்மை அல்லது அனைத்து அறிஞர்களால் அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு வரைவிலக்கணம். அப்போ அதன் அடிப்படையில் சஹாபி என்று இருக்கக்கூடிய ஒருவர், உறுதியான சஹாபி என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒருவர் யாராகலை, முர்த்ததாக போல, அவர் பிதத் செய்யலை, அவர் நாளை மறுமையில் என்ன செய்ய மாட்டாங்க, ஹவுதிலிருந்து தடுக்கப்படவும் மாட்டார்கள் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய நம்பிக்கை. இதற்கு மாற்றமான நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் யார் என்றால் நிச்சயமாக அவர்கள் வழிகேடர்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த வழிகேடுகளை விட்டு எச்சரிக்கையாக இருப்பதும் தான் இந்த செய்தியுடைய நோக்கம் என்பதை நாம் நினைச்சோம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதை நம்ம நம்பிக்கை கொள்ளணும், இந்த ஹவுதை நாம் நினைச்சோம் நம்பணும் என்பதைத்தான் இமாம் அவர்கள் என்ன செய்றாங்க இந்த செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வில் ஈமானு பில் அதாபில் கபர், கபருடைய அதாப் தொடர்பான நம்பிக்கை பற்றிய செய்திகள், அது குறித்த விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். ஆக இன்றைய நாளில் நம்ம அறிந்து கொண்ட செய்தி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கலாம் அது இம்மையிலும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது. அல்லாஹ் நாடுகிற போது நாடியவாறு பேசக்கூடியவன். அல்லாஹ் நாடுகிற போது நாடியவாறு பேசக்கூடியவன். மொழிகளை அனைத்தையும் படைத்தவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு ஒரு குறிப்பிட்ட மொழிதான் தெரியும் என்று நினைச்சக்கூடாது, வாதிடவோ நம்பவோ கூடாது. அப்படி நம்புகிறவன் ஜாகில், மடையன். அல்லாஹ் அனைத்து மொழியும் அறிந்தவன், அனைத்து மொழியிலும் அல்லாஹ்வால் பேச முடியும். இப்போ அதை அல்லாஹ் என்ன செய்வான், மறுமை நாளில் நிரூபித்து காட்டவே செய்வான். அல்லாஹ்விற்கு மடியானுக்கு மத்தியில் மொழிபெயர்ப்பாளன் இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன்கிட்ட என்ன மொழியில் அல்லாஹ் பேசுகிறான் அவனுக்கு புரியுமோ அந்த மொழியில் என்ன செய்வான் அல்லாஹ் பேசுவான். அல்லது சில பலவீனமான செய்தியில் வந்திருக்கக்கூடிய கருத்தை போன்று நாளை மறுமையில் எல்லோருமே ஒரே மொழியில் பேசுவார்கள், அல்லாஹ் ஆலம். அப்படி என்று நேரடியான ஆதாரபூர்வமான செய்தி எதுவுமே கிடையாது. மறுமை நாளில் சொர்க்கத்துடைய மொழி அரபி என்றோ அல்லது மறுமையில் எல்லாருமே ஒரே மொழியில் பேசுவார்கள் என்றோ எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. இந்த அறிவிப்பில் வந்திருக்கக்கூடிய செய்தியுடைய சூசகம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியில் தர்ஜுமான் மொழிபெயர்ப்பாளர் இல்லை என்று சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழியில் பேசுவார்கள் என்பதால் இதில் இருக்கக்கூடிய செய்தி என்பதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அப்போ இப்படியான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது, அதை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அதே மாதிரி நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அவர்களுக்கு ஹவுத் என்ற ஒன்று இருக்கிறது, அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த 2 விதிகளில் இமாம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. எனவே இதனை நம்பிக்கை கொள்வோம். இதை உறுதியான முறையில் நம்பி அதன் அடிப்படையில் நாளை மறுமையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் சந்திக்கக்கூடியவர்களாக மறுமையில் அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கின்ற அந்த வாக்குறுதிகளை பெறக்கூடிய நன்மக்களாக மாறுவோம். வலர்ஹமன் நம் அனைவருக்கும் இதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.